வேற லெவல் சார். பார்ட் 2 வெயிட்டிங். பார்ட் 2 வெயிட்டிங். வேற லெவல் படம். பேட் வாய்ஸ் ஒன்று விட்டுருக்கேன் கேள்விப்பட்டோம். ஆமா ஒரு சீன்ல அவர் ஆக்டராக ட்ரை பண்ணுவாரு. அந்த சீன்ல சொல்லியிருப்பாரு, ஒரு பேட் வேர்ட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, என் மூஞ்ச பாப்பீங்கடா. ஹலோ, உங்கள் நண்பன் விஜய் பிளாக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி தியேட்டருக்கு தான் வந்திருக்கேன் மூவி ரிவ்யூக்கு. யாருடைய மூவின்னு தெரியுமா? நம்மளுடைய காதல் கண்ணன் கவின் அவருடைய மூவி தான். ஸ்டார் யுவன் சங்கர் மியூசிக்கு, இளன் டைரக்டர் அவரு. ஏன்னா அவருடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தரமான சம்பவத்தை தான் கொடுப்பாரு. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். சொல்ல தேவையில்ல, பிரிச்சு மேய்ஞ்சிறாரு, கியூட்டாக பண்ணியிருக்காரு. மக்களுடைய எதிர்பார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவினுடைய ஆக்டிங் கோர்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. எனக்கே பிரமிப்பாக இருக்குது. டீசரை பார்த்தோன்னே சூப்பராக தான் இருந்தது. ஆனால் படத்தோட ரிவ்யூ கேட்போமா? வாங்க உள்ள போவோம். பிரமாணமா அழகா ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்துருந்தாரு. எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க. இந்த ஸ்டார் இந்த மூவி வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஜேர்னி பார்த்துருப்பீங்க. என்ன உங்களுக்கு படம் பார்த்தீங்கல்ல, எப்படி இருந்தது உங்களுக்கு? கவின் அண்ணன் எப்பயுமே ஆக்டிங் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டைட்டிலே ரொம்ப பாசிட்டிவான டைட்டில், ஸ்டார். ஸ்டார்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் ஸ்டார் மாதிரி நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாவே அவர் ஆல்ரெடி விஜய் டிவி ஸ்டார் தான். விஜய் டிவியில் நிறைய ஒரு சரவணன் மீனாட்சியிலலாம் பயங்கர ஃபேமஸ் அவரு நடிச்சதுல. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. டைரக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது. அண்ணனோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அந்த ஸ்டார்ன்ற டைட்டில் அவருக்கு பொருந்தும். இப்போ நிறைய ஸ்டார் இருக்காங்களே, விஜய், அஜித், அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்கே அண்ணன் வந்துட்டாரு, அடுத்தது இவரும் அந்த லெவலுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நான் தலை ரசிகர். படம் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் பார்ப்பேன். அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூ கொடுக்கணும் இல்லையா? எப்பவுமே எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை நம்ம பார்த்து நம்ம சொல்றோம். 4 பேர் சொன்னாதான் அந்த படத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும். மக்களுக்கு அந்த நல்ல படம் கொடுத்தா மக்களுக்கு ரீச் ஆயிடும். அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. ஆக்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ரொம்ப நல்ல பாசிட்டிவான வைப் தான். நல்லா ஒரு வர சீன்ஸ்க்குலாம் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பயங்கரமா நல்லா இருக்கு. யுவன் அண்ணன் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல, எப்பயுமே தரமா தான் பண்ணுவாரு. அது வந்து படத்துக்கு ஒரு பேட் வாய்ஸ் ஒன்று விட்டுருக்கேன் கேள்விப்பட்டோம். ஆமா ஒரு சீன்ல அவர் ஆக்டராக ட்ரை பண்ணுவாரு. அந்த சீன்ல சொல்லியிருப்பாரு, ஒரு பேட் வேர்ட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, என் மூஞ்ச பாப்பீங்கடா. இப்போ நான் கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். நீலாம் ஒரு மூஞ்சா, உன் மூஞ்செல்லாம் யாருன்னா பார்ப்பாங்களா அப்படி என்னையே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவர் எதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை சீனா வச்சுட்டாங்க. அது ரொம்ப செம்மையா இருந்தது அந்த சீனு. அது ட்ரெய்லர்லேயே வரும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எல்லா சீனுமே ரொமான்ஸ் சீன்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா விஜய் மாதிரி மாசா அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்கு. ஓகே, எல்லா ஹீரோக்கும் வந்து நீங்க ஒரு சாங் ஒன்று வச்சிருப்பீங்க. ஆமா கவினுக்குன்னு ஒரு சாங் ஒன்று கியூட்டா வச்சிருப்பீங்களா? இன்னைக்கு இப்போதைக்கு சாங் ஏதோ ரெடி பண்ணல. படம் பாத்தீங்கல்ல? படம் பார்த்து இந்த படத்தை பத்தி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கவின் அண்ணன் ஆக்டிங் செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஸ்டார்ன்ற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. எனக்கு என்னன்னா கவின் அண்ணன் என்ன பிடிக்கும்னா, அவரு டாடா படம்லாம் எடுத்தாரு, நடிச்சார் இல்லையா? அதில் நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருப்பாரு. சென்டிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. பாருங்க, மக்கள்லாம் வந்து பாருங்க. படம் அருமையா இருக்கு. அவரு சொல்லவே தேவையில்ல, அவரு அருமையா எடுப்பார்ல, அதனால நீட்டா பண்ணிருப்பார்ல. இந்த படத்துக்கு பக்கபலமா வந்து மியூசிக் தான் சொல்றாங்க சில பேரு. கண்டிப்பா கருத்து ரெண்டுமே இருக்கு. கவின் அண்ணன் நடிப்பு இருக்கு, அவருடைய மியூசிக் ரெண்டுமே இருக்கு. கண்டிப்பா வந்து மக்கள்லாம் வந்து பாருங்க, நல்லா இருக்கு படம். ஆனா இப்ப வரவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கதையை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா கவின் அண்ணன் வந்து ஒரு படம் நடிச்சாலும் பக்காவா சூஸ் பண்றேன்னு சொல்றாங்க நிறைய பேர். உங்களுடைய அது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்றுலாம் எவ்வளோ படம் சூஸ் பண்ணி எடுத்திருப்பாரு, நடிச்சிருக்காரு. ஆனால் பட் இருந்தாலும் வந்து மெயினான விஷயம்னா அமைப்பு தான் எல்லாருக்கும். அந்த மாதிரி அவருக்கு அமையுது, அந்த அமைப்பு அவருக்கு இருக்கு. அதனால வந்து இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், இன்னும் பெரிய லெவலில் போகணும். நல்லா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் வரிசையில் சிவகணத்துக்கு அடுத்த ஸ்டாப் வந்து ஸ்டார் என்ற யாருக்குமே வந்து சினி ஃபீல்டு வந்து இடத்த கொடுத்துட்டாரு. நல்ல படங்கள் கொடுத்தா கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது, சொல்லவா தேவை? அந்த மாதிரி தான் அப்படி கொண்டு போனோம். தவிர நம்ம இந்த படம் தான் இவரு படம் தான் பார்க்கணும், அவர் படம் தான் பார்க்கணும் கிடையாது. நம்ம சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ அருமையா அழகா சொன்னீங்க. நல்லா இருக்கு மூவி, வந்து பாருங்க.